மயில் கழுத்து ஜெயமோகன் அவர்களது சிறுகதை பாகம் 1. மயில் கழுத்து. நீலமா? நீலம்னா சொல்றேன் என்றார் பாலசுப்பிரமணியம். ஆமாம், ஏன் கேட்கிறேன் என்று சன்னல் பக்கம் இருந்து முகத்தை திருப்பி பஸ்ஸுக்கு வெளியே ஓடும் வெளி காட்சிகளில் ஒளி நிழலாட்டத்தால் கால வெளியில் விரைவது போல தோற்றமளித்த முகத்துடன் ராமன் கேட்டார். ஒண்ணுமில்ல, சும்மாதான். ராமன் கூர்ந்து பார்த்து, பரவாயில்ல சொல்லுங்கோ, நான் ஒன்றும் தப்பா நினைச்சுக்க போறதில்லை என்ற பின் புன்னகை செய்தார். அவரது அழகிய சிறிய பற்கள் வரிசை சிரிப்புக்கு எப்போதும் ஒரு பெண்மையை அளிக்கும். அத்துடன் அவரிடம் எப்போதுமே ஒரு நாணம் உண்டு. காலாலே தரையிலே கோலம் போடாதே குறை என்று ஒரு முறை கிருஷ்ணன் பாலசுப்பிரமணியத்திடம் சொல்லி சிரித்திருக்கிறார். நீங்க ஒன்னையுமே தப்பா நினைச்சிக்க மாட்டேன்னு தெரியாதா என்ன என்றார் பாலசுப்பிரமணியன். அப்படியா சொல்றேன்? எங்க ஆத்தில என்னை சரியான சூனிய பயல்னு சொல்லுவா என்று ராமன் சிரித்தார். காஃபி ஸ்ட்ராங்கா இல்லைன்னா மூஞ்சிய தூக்கி வச்சுக்குவேல். மற்றபடி மனுஷனோட இருட்டை பற்றியும் தீமையை பற்றியும் உங்களுக்கு பெருசா ஒன்றும் தெரியாது. ராமன் புருவத்தை தூக்கி அப்படியா என்றார். உங்க கதைகளை வாசித்த வரை பெரிய தீமையோட சித்திரம்னு ஒன்றும் வரவே இல்லை. ராமன் ஓகே என்றபடி யோசித்து, கெட்டவா சிலர் இருக்காளே என்றார். இருக்காங்க, ஆனா அவங்களும் வாழ்க்கையில மாட்டிண்டு இருக்கிற சாதாரண மனுஷங்க தான். பொறாமைப்படுறாங்க, பொறுமறாங்க, முடிஞ்ச வரைக்கும் மற்றவ கையில இருக்கிறத பிடுங்குற முயற்சி பண்றாங்க. அதெல்லாம் பண்ணலேன்னா அப்புறம் எப்படி மனுஷங்க? ராமன் மனக்குழப்பமடைந்தவர் போல கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு உள்ளங்கை எப்பவுமே வேர்க்கும். பெண்களைப் போல மூக்கு நுனியும் புருவமும் வேர்க்கும். கையில் வெள்ளை நிறமான கைக்குட்டையை எப்போதுமே வைத்திருப்பார். அதை கொண்டு முகத்தை துடைத்துவிட்டு, இல்ல அதுக்கு மேலேயும் மனுஷங்கிட்ட தீமை இருக்குன்னா நினைக்கிறேன் என்றார். பாலசுப்பிரமணியம், மனுஷனோட தீமைக்கு அளவே கிடையாது. அது மனுஷனை விட பல மடங்கு பெருசு. வாழ்க்கைக்காக மனுஷன் தீமையே பண்றதில்லை, தீமைக்காக தான் மனுஷன் வாழ்றான். அவன் மனசுக்குள்ளே இருந்து ஆர்டிசியன் ஊத்து மாதிரி தீமை பொங்கி வெளியே வர சுகம் இருக்கு. அதான் மனுஷ வாழ்க்கையிலே மற்ற எல்லாத்தையும் விட பெரிய இன்பம். அதுக்காகத்தான் அவன் யுத்தங்களை செஞ்சான், கோடி கோடியா கொன்னு குவிச்சான், சித்திரவதைகளை கண்டுபிடிச்சான், அடிமை முறைகளை உண்டு பண்ணினான். அதுக்காகத்தான் அவன் கான்சன்ட்ரேஷன் காம்புகளிலே சக மனுஷனை போட்டு பொசுக்கி எடுத்தான். எங்கேயோ வெளிநாட்டிலே என்று ராமன் ஆரம்பித்ததும் பாலசுப்பிரமணியம் வேகமாக இடைமறைத்து, இங்க நம்ம ஊர்ல என்னென்ன பண்ணி இருக்காங்க? பத்மநாபபுரத்திலே அரண்மனையிலே இருக்கிற சித்திரவதை கருவிகளை பார்த்திருக்கேளா என்றார். அவரது முகம் சிவந்து கனகனவென்றிருப்பதை பார்த்து கொஞ்சம் மிரண்டது போல ராமன் பார்வையை விலக்கி கொண்டார். பிறகு, அங்கங்க நடக்கலாம், இல்லைங்களே என்றார். கும்பகோணத்திலேயும் பாபாநாசத்திலேயும் உங்க கண்ணு முன்னாடி நடந்தாதான் உங்களுக்கு பிரச்சனை, இல்லாட்டி ஒண்ணுமில்லை இல்ல என்றார் பாலசுப்பிரமணியம். அப்படி இல்லை என்று தஞ்சாவூர் தனமாக ராமன் இழுக்க, அதான் என்று பாலசுப்பிரமணியம் அழுத்தினார். ராமன் மீண்டும் முகத்தை துடைத்து கொண்டு கைக்குட்டையை கையுக்குள் வைத்து பிசைந்து கொண்டார். பிறகு கொஞ்ச நேரம் இருவரும் அமைதியாக பயணம் செய்தார்கள். பஸ் கோவில்பட்டி நிலையத்தில் நின்று ஆளருக்கு ஏற்றி மேலே சென்றது. கீரா இங்கெல்ல இருக்காரு என்றார் ராமன். ஆமா என்றார் பாலசுப்பிரமணியன். ராமன் அவரு கூட போய் ஒரு வாட்டி பிலாத்திக்குளம் சுவாமிகளை பார்க்கணும் என்றார். எங்கிட்டையும் சொல்லி இருக்காரு, ஒரு கார்டு போட்டா நம்ம கூட வந்திருப்பாரா? அவருக்கு மியூசிக் என்ன பைத்தியம் இல்ல. இப்போ பருத்தி நடவ மாசம், ஊரை விட்டு கிளம்ப மாட்டாரு. இந்த மாசம் முடிஞ்சா 3 மாசம் வேலையே கிடையாது. உலகத்திலே ஜனங்கள் எல்லாம் எதுக்கு வேலை பார்க்கறாங்கன்னு ஆச்சரியப்பட்டுட்டே இருப்பாரு. ராமன் சிரித்தார். இறுக்கம் மெல்ல குறைந்தது. பாலசுப்பிரமணியம், பொதுவா நீலம் ஊதெல்லாம் மன இறுக்கம் உள்ளவர்களுக்கு பிடிச்ச நிறம், மனுஷனோட தீமையை கவனிக்கிறவங்களுக்குண்டான நிறம். நீங்க சொன்னது வித்தியாசமா இருந்தது என்றார். தீமை இல்லாத இலக்கியம் இல்லைய பாலு என்றார் ராமன் மெல்லிய குரலில். இருக்கு, ஆனா கிளாசிக் இருக்குமான்னு நேக்கு டவுட்டா இருக்கு. எல்லா எஃபிக்ஸ்லேயும்
தீமைதானே அளவிலே ஓங்கி இருக்கு. உன்னதத்திலே நன்மை மேலே இருக்குன்னாலும் ராமன் மூச்சு திணறுபவர் போல நான் எழுதுகிறேன். தீமையை இல்லாத நல்லதை வச்சு நான் கிளாசிக் எழுதுகிறேன் என்றார். பெரிய எடை தூக்கி வைத்தவர் போல திணறி உள்ளங்கைக்குள் இருந்த கைக்குட்டையை விரித்து முகத்தை துடைத்துக் கொண்டார். முகத்தை அதில் ஒளித்துக் கொள்ள ஆசைப்படுபவர் போல இருந்தது. பாலசுப்ரமணியம் புன்னகையுடன் எழுதுங்கோ என்று சொல்லி பேசாமல் இருந்தார். அதன் பின்னர் இருவரும் பேசிக் கொள்ளவில்லை. பாலசுப்ரமணியம் தப்பாக ஏதாவது ஆயிற்றா என்று யோசனை செய்தார். அப்படி ஒன்றும் சொல்லிவிட்டதாக தெரியவில்லை. ராமன் சட்டென்று முகத்தை என்று ஆக்கிக்கொண்டு பேசாமல் இருப்பார். ஆனால் அதிகபட்சம் 20 நிமிடங்கள்தான். 20 நிமிடங்களுக்கு ஒரு முறை அவரது உலகம் முழுமையாக மாறிவிடுகிறது. பழைய விஷயங்கள் எதையும் அவர் கையேடு எடுத்துக்கொள்ளவில்லை. கழுகுமலையில் பஸ்ஸில் இருந்து இறங்கும் போதும் கூட ராமன் பேச்சுக்கு வரவில்லை என்பதை பாலசுப்ரமணியம் கவனித்தார். அது தன்னுடைய பேச்சினால் வந்த மௌனம் அல்ல என்று தெரிந்தது. பொறுமையாக காத்திருக்க முடிவெடுத்தார். மனிதர்களை கூர்ந்து பார்த்து கொண்டு பேசாமல் இருப்பது அவருக்கு மிகவும் பிடிக்கும். பஸ் நிலையத்திற்கு சாமிநாதன் வந்திருந்தார். கும்பகோணத்தில் இருந்து அவர் அவ்வளவு தூரம் வந்தது பாலசுப்ரமணியமுக்கு ஆச்சரியமாக இருந்தது. வாங்கண்ணா, நல்லா இருக்கேலா? மூத்தவ இப்ப சரியாயிட்டாளா என்றார் சாமிநாதன். சுப்பு அண்ணா வந்துட்டாராடா என்றார் ராமன். அவரு அப்பவே வந்து தீர்த்தம் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஊருல உள்ள வெட்டி பயக்க ஒரு பய விடாம சுத்தி உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு ஒரே புகை. வேறு என்றார் சாமிநாதன். எங்க இருக்காரு? இங்க சேத்துப்பட்டி மிராசுதாரு வீட்டிலே என்றார் சாமிநாதன். வீட்டிலேயா? ராமன். சாமிநாதன் கொஞ்சம் சங்கடப்பட்டு, வீடுன்னா அவருக்கு இங்கேயும் ஒரு வீடு இருக்கு என்றார். ஓஹோ என்று ராமன் முகம் வளர்ந்தார். அதற்கு ஏண்டா சங்கடப்படுற? என்னமோ இவன் தப்பு பண்ணற மாதிரி பாலசுப்ரமணியிடம் திருப்பி சாமிநாதன் சரியான ஆச்சாரம், ரொம்ப சங்கடப்படுவான் என்றார். கீழத்தஞ்சை மண்ணு ஒட்டலைன்னு நினைக்கிறேன் என்றார் பாலசுப்ரமணியன். ராமன் உரைக்க சிரித்தார். ஒரு குதிரை வண்டிதான் வந்திருந்தது. அதில் ராமன் உற்சாகத்துடன் ஏறி வண்டிக்காரன் பின்னால் அமர்ந்து கொண்டார். நான் எப்பவுமே இங்குதான் உட்கார்ந்துக்கிறது பாலு. சின்ன வயசுல இருந்து இதிலே ஒரு பிடிவாதம். இங்க ஏதாவது வாண்டு ஏறி உக்காந்துட்டான்னு வையுங்கோ, வண்டிய வேணாமன்னு நடக்க ஆரம்பிச்சிடுவேன். இதுல என்ன இருக்குன்னு நினைக்கிறேன்? என்ன? பாலசுப்ரமணியம் இல்லை என்றார். நினைக்கிறேன், அது தெரியும். சின்ன வயசு பழக்கம்னு வையுங்கோ. வண்டி கிளம்பியதும் சாமிநாதன் பின்னால் தொத்திக்கொண்டு, அவளுக்கு நஸ்டால்ஜியா ஜாஸ்தி. போன வாரம் கும்பகோணம் வந்திருந்தா. என்னடாது அந்த காலத்திலே தெருவோரம் எல்லாம் நாத்தமா அடிக்குமேன்னு ஏக்கமா சொல்றா என்றார். பாலசுப்ரமணியம் புன்னகை பூத்தார். தெருவோரங்களில் கீற்று சாய்ப்பு இறக்கி கல்லுப்பெட்டி மேஜையில் செய்து நெல்லை பகுதி திருவிழாக்களுக்கே உரிய கடலை மிட்டாய், தேங்காய் மிட்டாய் அடுக்குகள், பைசா நகரத்து கோபுரம் போல இனிப்புச் சேவு பரப்பி வைத்திருந்தார்கள். பளிச்சிடும் சிவப்பு, மஞ்சள், பச்சை நிறங்களில் சீனி குச்சி மிட்டாய்கள், பெரிய இரும்பு வானலியே தரையில் குழியெடுத்து செங்கல் அடுக்கி கட்டப்பட்ட அடுப்புகள் மேல் வைத்து எண்ணெய் தலப்புழக்க இனிப்புச் சேவு, காரச்சேவு பொறித்து சல்லறைகளில் அள்ளி புனல் வடிய துளை பாத்திரங்களில் போட்டார்கள். ராமன் குதூகலமாக வேடிக்கை பார்த்து கொண்டு திரும்பி, திருவிழானாலே கிராமத்துக்கு ஒரு இது வந்திடும், மனைக்கு வர்ற புது பொண்ணு மாதிரி இல்ல என்றார். பாலசுப்ரமணியம் புன்னகை செய்தார். இது ஊர் திருவிழா, மிட்டாய் ஜாஸ்தி என்றார். எங்க ஊரிலே விதவிதமா தாம்பூலத்துக்கான சமாச்சாரங்கள் தான் நிறைஞ்சிருக்கும். பாக்கிலேயே 10-12 வகை. அகரகாரம் முழுக்க தெரி நிறைந்த கோலம் போட்டிருந்தார்கள். நிறைய பிராமண பையன்கள் சட்டை போடாத உடம்பில் பட்டை பட்டையாக விபூதி குலைத்து பூசி பெரிய பலாச்சுளை காதுகளுடனும் எண்ணெய் ஒட்டிய தலைமயிருடனும் உறக்கச் சிரித்து விளையாடி கொண்டிருந்தார்கள். வாழை மட்டையை கொண்டு போய் யார் பின்னாலேயாவது மடார் என்று அடித்து
திடுக்கிடச் செய்வதுதான் விளையாட்டு. காவி பட்டை போடப்பட்ட வீடுகளில் சிமெண்ட் திண்ணைகளிலும் ஆங்காங்கே வயதான மாமிகள் அமர்ந்து கண்களை சுருக்கி தெருவை பார்த்தார்கள். வீடுகள் முழுக்க மாவிலை தோரணமும் மலர் சரங்களும் தொங்கின. ஒரு கூடைக்காரி காலி கூடையுடன் எதிரே வந்தாள். அகரகாரத்தை தாண்டி இடது பக்கம் சென்று தெருவில் எல்லையில் பெரிய பழைய வீட்டுக்கு முன்னால் 4-5 வண்டிகள் அவிழ்த்து போடப்பட்டிருந்தன. ஒரு கருப்பு பியூ கார் வேப்ப மரத்து இலைகளை பிரதிபலித்து கொண்டு நின்றது. நல்லா தேய்ச்சா திருவோடு மாதிரி இருக்குல்ல என்றார் ராமன். பாலசுப்ரமணியம் புன்னகை செய்து, இருக்கும் ஏதாவது பொம்பளை உவமை சொல்லுவீங்களான்னு நினைச்சேன் என்றார் சாமிநாதன். உரக்க சிரித்தார். அவிழ்த்து கட்டப்பட்ட வைக்கோல் மென்று கொண்டு நின்று வண்டி மாடுகள் நிமிர்ந்து பார்த்து புதிய கண்களை புஸ் என்று மூச்சு விட்டு வரவேற்றன. ராமன் வண்டியில் இருந்து குதித்து உற்சாகமாக, சாமிநாது பெட்டியை கொண்டார்ந்து உள்ள வைடா, நான் மேலே போறேன், நாயக்கர் மேலதானே இருக்காரு என்றபடி கட்டிடத்தின் பக்கவாட்டில் படிகளில் ஓடி ஏறி சென்றார். பாலசுப்ரமணியம் இறங்கி தன் பெட்டியையும் ராமன் பெட்டியையும் கொண்டு சென்று வைக்க சொல்லிவிட்டு முகம் கழுவி துடைத்து மேலே சென்றார். மேலே நடுக்கூட்டத்தில் பாய் விரித்து தலையணைகளை போட்டு 7-8 பேர் அமர்ந்திருந்தார்கள். நடுவே மதுரை சுப்பு ஐயர் வெற்றிலை போட்டு கொண்டிருந்தார். அருகே கிட்டத்தட்ட அவரை உவமை கொண்டாட வைத்திருப்பது போல நாயக்கர் அமர்ந்து மீசையை கோதிக்கொண்டு சிரித்து கொண்டிருந்தார். ராமன் சுப்பு ஐயனரின் எதிரே சென்று அமர்ந்து மெல்ல கொஞ்சி பேசிக் கொண்டிருக்க மற்றவர்கள் சிரித்து கொண்டிருந்தனர். பாலசுப்ரமணியன் வாசலில் தயங்கி நின்றார். அறைக்குள் விஸ்கி வாசனை நிறைந்திருந்தது. பாயில் பெரிய தாம்பாளம் நிறைய பலாக்காய் வற்றலும் நேந்திரத்தின் வற்றலும் முந்திரி பருப்பும் குவிக்கப்பட்டிருந்தன. முதல் பார்வைக்கு ராமன் சுப்பு ஐயரின் தம்பி போல இருந்தார். அதே போல முன்னெற்றியில் விழும் முடி, கொளுத்த கன்னங்கள் கொண்ட மீசை இல்லாத முகம். ஆனால் ராமனிடமிருந்து பெண்மை அவரிடம் இல்லை. அவரது முகத்தில் ஒரு வினோதமான பளபளப்பு இருந்தது. காது மடல்கள் தடித்து தொங்கியவை போல இருந்தன. எந்நேரமும் எவரையாவது நக்கல் செய்பவர் போல இருந்தார். வெற்றிலை போட்டு புன் மாதிரி தெரிந்தது வாய். மாந்தளர் நிற ஜிப்பா அணிந்து பட்டு வேட்டி கட்டியிருந்தார். மார்பில் 2 பித்தான்களை திறந்து போட்டு புலிநகம் பதித்த பதக்கச் சங்கிலியே பாதி வெளியே தெரிய செய்திருந்தார். இவருதானா நம்மாளு பாலுன்னு சொல்வேனே, நல்லா பேசுவார், பேசுறதே சங்கீரம் மாதிரி இருக்கும், பார்க்கத்தான் இப்படி இருக்காரு, பிளேடு மாதிரி ஆளு, இன்னைக்கெல்லாம் இவரை பாக்கறச்சே வயிற்றுக்குள்ள சில்லுன்னு இருக்கு, கிழிச்சிருவார் என்றார் ராமன். சுப்பு ஐயர் வாங்கோ உட்காருங்கோ என்றார். கை காட்டி சாப்பிடுவேலா என்றார். பாலசுப்ரமணியம் இதுவரை இல்லை என்றார். அப்போ இப்போ ஆரம்பிக்கிறேலா? இல்ல, அதுக்காக நான் வரலை. சுப்பு ஐயர் அரைகணம் பார்த்துவிட்டு, அப்ப சரி, டேய் ராமு, உங்க ஆளை எவனுமே கட்டுப்படுத்த முடியாதுடா என்றார். பாலசுப்ரமணியம் அவரது கைவிரல்களை பார்த்ததும் கைகளை விலக்கி கொண்டார். விரல்கள் ஒன்றுக்கு மேல் ஒன்று ஏறியவை போல குறுகி வளைத்திருந்தன. சொன்னேனே அண்ணா, இப்ப இவன் கிட்ட இந்தியாவை கொடுங்கோ, நேரு அமெரிக்காவுக்கு அனுப்பிடலாம் என்றார் ராமன். அவரை எதுக்குடா அங்க அனுப்பணும்? அங்க ஏற்கனவே பிரசங்கம் பண்ண ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. பேசாம ரஷ்யாவுக்கு அனுப்புறது, குரு சேவை பேசி கொண்டுடுவார். உலகத்துக்கு விடிமோச்சம். ராமன் கிச்சு கிச்சு மூட்டப்பட்ட சின்ன பையன்கள் போல சிரித்தார்.